தற்போது கூடுதலாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ப. சிதம்பரம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த இருவருடனான சந்திப்பின் போது திமுக எம்பி கனிமொழியும் உடன் இருப்பார் என்று தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களில் கனிமொழியும் ஒருவர். மக்களவை எம்பிக்கள் குழுவுடைய தலைவராகவும் இருக்கிறார். இந்த நிலையில் கனிமொழி இந்த பேச்சுவார்த்தையின் போது உடன் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது கனிமொழி ஜாயினா இருக்காங்க. முதலமைச்சருடனான சந்திப்பின் போது ஏற்கனவே டெல்லி போயிட்டு வந்த குழுவுக்கு அவங்க தான் தலைமையேற்று நடத்தினாங்க. இப்ப திமுக நிலைப்பாட்டில் தான் மாற்றம் இருக்கா? ப. சிதம்பரம் வருவதற்கான நோக்கம் என்ன? தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினத்திற்குள் அந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியில தீவிரம் காட்டி வர்றாங்க. ஏனென்றால் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு இன்னும் 2 தினங்களே இருக்கக்கூடிய நிலையில ஒரு இடம் காங்கிரசுக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணியில் எத்தனை தொகுதி எண்ணிக்கை சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்யுமாறு ஏற்கனவே திமுக தெரிவித்திருந்தது. ஆனால் காங்கிரஸ் கூடுதல் இடங்களை கேட்டு அழுத்தம் கொடுத்த நிலையில தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ப. சிதம்பரத்தை டெல்லி மேலிடம் முதலமைச்சரிடம் பேசுவதற்கு அறிவுறுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில முழுமையாக ஈடுபட்டது கனிமொழி தான். தொடர்ந்து ஈடுபட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார்கள். அதன் பின்னர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் சந்தித்த போது கூட கனிமொழி உடன் இருந்தார். இருவரும் தனியாக பேசிக் கொண்டிருந்த, அதாவது முதலமைச்சரும் கனிமொழியும் கே.சி. வேணுகோபால் மட்டும் தனியாக பேசினார்கள். அதன் பின்னர் ஜோடங்கர் ஏறக்குறைய 1 மணி நேரம் கனிமொழியோடு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழுவோடு காங்கிரஸ் குழு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் கடந்த முறை வழங்கப்பட்ட 25 தொகுதிகள் தான் மீண்டும் வழங்கப்படும் என்றும், அதே போல ஒரு ராஜ்யசபா தொகுதியை விட்டுத் தருவதற்கு ஏற்கனவே திமுக தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த எண்ணிக்கையை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா என்ற ஒரு பேச்சு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ப. சிதம்பரம் பேச இருக்கிறார். ப. சிதம்பரம் முதலமைச்சரிடம் தொகுதி எண்ணிக்கையை காங்கிரஸ் மேலிடம் கேட்பது போல உயர்த்தி வழங்குமாறு கோரிக்கை வைப்பார். முதலமைச்சர் ஒரு இறுதி முடிவை இன்றைய தினம் எடுப்பார் என்ற தகவல் வெளியாகிறது. முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்தை உடனடியாக டெல்லி மேலிடத்திற்கு ப. சிதம்பரம் கொண்டு செல்வார். அதற்கு முன்பாக செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரமும் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கார்கள். கே.சி. வேணுகோபால் ஏற்கனவே செல்வ பெருந்தகையோடு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கார். இது போன்ற ஒரு இறுதி கட்ட சூழல்ல கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது திமுகவும் காங்கிரசும் இருக்கிறது. ஒரு பரஸ்பரம் 2 தரப்பிற்கும் ஒரு சமாதானமாக ப. சிதம்பரம் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கார். இப்ப காங்கிரஸ் நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் ப. சிதம்பரம் முதலமைச்சர் சந்திப்பின் போது ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில கனிமொழி இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் முதலமைச்சர் அவசரமாக கனிமொழி அவருடைய இல்லத்துக்கு அழைத்திருக்கார். இன்று இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இன்று மாலைக்குள் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகிறது. தேவா கோகுல், இப்ப தாவேகா தரப்புல இருந்து சூசகமா காங்கிரஸை உயர்த்தி பிடித்து பேசுறது அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொன்று சில விஷயங்களை அவங்க கசிய விடுறாங்க. கிரீஷ் சோடங்களுடைய பேட்டிலையும் தாவேகா எங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருது அப்படின்ற விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. ஆனா எந்த இடத்துலயாவது தாவேகாவை அபிஷியலா காங்கிரஸ் அக்கமடேட் பண்ணிருக்காங்களா, இல்ல பேக் டோர்ல ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? நிச்சயமாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அது போன்ற ஒரு சூழல் இல்லை காங்கிரசுக்கு. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தனால திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இணைய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்பொழுது 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 3வது வாய்ப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் தங்களுடைய டிமாண்ட காங்கிரஸ் திமுக கூடுதலாக இடங்களை கேட்டு தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் இதுவரை தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்று தொடர்ந்து பலமுறை செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவித்து வருகிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மறைமுகமாக காங்கிரஸ் நிர்வாகிகளோடு பேச முற்பட்டதாக எல்லாம் தகவல் வெளியாகியது. கழகத்தினர் காங்கிரஸோடைய ஓட்டு வங்கியை வைத்துதான் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வர்றாங்க. காங்கிரஸ் நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கான செல்வாக்கு குறித்து எல்லாம் பல நேரங்களில் தொடர்ந்து பேசலாம்.